பாட்ஷா படத்தில் இஸ்லாமியர்களுக்காக ரஜினிகாந்த் வந்து உயிரை கொடுத்தார். அவர் நண்பர் பேரு பாட்ஷா, பேரை மாணிக் பாஷான்னு மாத்திக்கிட்டாரு. பாட்ஷா படத்துல ஒரு பாட்ஷாக்காக இஸ்லாமிய சகோதரருக்காக நீங்கள் வந்து உயிரை கூட கொடுக்க துணிஞ்சீங்க. ஆனா நாட்டுல இஸ்லாமியருக்கு 1000 பிரச்சனைக்கு உங்க மயிரை கூட கொடுக்கல ராஜா. உங்க மயிரை கூட சொல்றீங்க சங்கின்னா நீங்க நினைச்சுப்பீங்க பிஜேபியில பூனோட போட்டுக்கிட்டு நாமத்தை போட்டு சங்கி இல்ல. ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டோட ரியல் சங்கி. அவன் தான் சங்கி. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அவரு நாய்க்கு பிறந்தாரா நாய் அவருக்கு பிறந்தானு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஹெச் டாக்கு மாதிரி இந்த ஓடபோன் படத்துல ஒரு டாக் வரும் பாருங்க, ஹெச் டாக்கு, அந்த டாக்கு மாதிரியே இருப்பாப்ல பாவம். அந்த டாக்கு அந்த 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 டாக்குன்னு சொல்ல பாருங்க. அந்த அமைச்சர் இந்த புதிய இந்தியா பிறந்த உடனே பெரும் மதிப்பிற்குரிய புரட்சியாளர், அவரால் நாங்க அப்படித்தான் அழைக்கிறது. அந்த புரட்சியாளர் சொன்னாரு 2020 வந்தா நாடு வல்லரசு ஆயிரும்னா. 2020 பிறந்து கிட்டத்தட்ட 31 நாள் ஆச்சு. அந்த வல்லரசு எங்க பிறந்து கிடக்கு, எந்த ஆஸ்பத்திரியில கிடக்கு, அது சுகப்பிரசவமா குறப்பிரசவமா இல்ல 6 மாசமா இல்ல 7.5 மாசமான்னு தெரியல. யாரு நம் பெரும் மதிப்பிற்குரிய நம்முடைய தானை தலைவர் நம்முடைய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க புதிய இந்தியா பிறந்துச்சு. நான் கூட ஆஸ்பத்திரிக்கு ஆர்லிஸ் பாட்டிலும் பூஸ்ட் வாங்கி பாட்டு வந்தேன், நல்லா இருக்கு குழந்தைன்னு. இப்ப இந்த குழந்தை செத்து போச்சா உயிரோட இருக்கான்னு தெரியல. புதிய இந்தியா பண மதிப்பிழப்பு வந்தால் நாடு வல்லரசு ஆயிரும். சொன்னது யாரு? இந்த ரஜினிகாந்த். ஜிஎஸ்டி நாடு வல்லரசு ஆக போகுது சொன்னது யாரு? இந்த ரஜினிகாந்த். இந்தியா ஆதரித்து யாரு? இந்த ரஜினிகாந்த். பிஜேபி மோடி என்ன செஞ்சாலும் ஆதரித்து இந்த ரஜினிகாந்த். 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சா அந்த 10 பேர் பலசாலியா இல்ல ஒருத்தன் பலசாலியா? பிஜேபி 10 பேர் அடிக்கிறோமா, அந்த ஒருத்தன் பலசாலியா இல்ல 10 பேர் பலசாலியா? அதிபயங்கரமான புரட்சிகரமான தகவல்களை மக்கள்கிட்ட கொடுத்தாரு. இப்ப நான் தெரியாம கேட்கிறேன், இந்த என்ஆர்சி சிஏ சட்டம் நீ ஆதரிக்கிற எதுக்குறியா? இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா இல்ல நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்லிருக்காங்க, அதனுடைய உன் நிலைப்பாடு என்ன உங்க சொல்லுங்க? அயோத்தியில ராமர் கோயில் பிரச்சனை உன் நிலைப்பாடு என்ன? இந்த ஹைட்ரோகார்பன் மீத்தேன் பிரச்சனை உங்க நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவு பிரச்சனை உங்க நிலைப்பாடு என்ன? கூடங்குளம் அணுகுல உங்க நிலைப்பாடு என்ன? 8 வழிச்சாலை உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஒரு நிலைப்பாடும் கிடையாது, ஒரு இளவு நிலைப்பாடும் கிடையாது. நேர கிளம்பி போயிட்டாரு எங்க? காட்டுக்குள்ள சிங்கம் வருகிறது, புலிகளை ஜாக்கிரதை. யாரு? துட்டு ரசிகர்கள். காட்டுக்குள்ள சிங்கம் போச்சு, முள்ளு தச்சுன்னு 3 நாள் ஓடியான்ட்டான். என்ன முள்ளுக்கே பயப்படுற நீ, ஒரு முள்ளுக்கே பயப்படுற நீ பிரபாகரன் பிள்ளைகளை பார்த்தா ஒண்ணுக்கு மேல் நீ ஒண்ணுக்கு வர எங்களை ஏற்றிக்க போற அவரு. ரஜினிகாந்த் வந்து வருவாரா, நாம் தமிழ்ச்சி தடம் தெரியாம அழிச்சு வரா இவரு. சங்கின்னா நீங்க நினைச்சிருக்கீங்க பிஜேபியில பூனோட போட்டுக்கிட்டு நாமத்தை போட்டு சங்கி இல்ல. ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டோட ரியல் சங்கி. அவன் தான் சங்கி. மண்டைக்குல மயிர் நாயில் பார்த்தா மண்டைக்குல மூளையே இல்ல, மூளை ஒழுகி மூக்கு வழியா ஊத்திருச்சு போல இருக்கு பேசுறதெல்லாம். சொல்றது நான் தெரியும் சொன்னா தெரியும் சொல்லுவேன், தெரியாது சொன்னா தெரியாது சொல்லுவேன். என்ன 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும் சொன்னா தெரியும் சொல்லும், தெரியாது சொன்னா தெரியாதான்னு சொல்லும். எப்ப காந்தி பிறந்தது என்ன தினம்பா? எனக்கு தெரியாதுப்பா. தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவேன். கண்ணா தெரியும் சொன்னா தெரியும் சொல்லுவேன், தெரியாது சொன்னா தெரியாது சொல்லுவேன். இச்சச்ச கச்சச்ச கச்சச்ச இச்சச்சா. என்னடா தலைவர்னு சொல்லுங்க, ரஜினிகாந்த் சொல்லாதீங்க, அவர் தலைவர்னு சொல்லுங்க. அவங்க ரசிகர்லாம் கோவப்படுறாங்க. தெரியாம சொல்லிட்டேங்க. துக்ளக்கு படிச்சா எல்லாரும் அறிவாளி ஆயிரான்ட்டான். துக்ளக்கு படிச்சா தமிழ்நாட்டில் எல்லாரும் அறிவாளி என்றால் மனித மூளையை விட சிறிய செயற்கை கொடுத்த எங்கள் பள்ளப்பட்டி தம்பி ரிஸ்வான் எந்த துக்ளகனா படிச்சா? எந்த துக்ளக படிச்சா? உலகத்தின் நாசாவில் ஏற்பட்ட தம்பி பள்ளப்பட்டி ரிஸ்வான் அவன் எந்த துக்ளக படிச்சா? இந்தியாவில் மிகச்சிறந்த அறிவாளி 2 பேரு, எங்கள் தாத்தா அப்துல் கலாமும் மயில்சாமி அண்ணாதுரையும். இவர்கள் எந்த துக்ளகை படித்து இந்தியாவில் மிகச்சிறந்த விஞ்ஞானியா மாறினாங்க? கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை இருக்காரு. சுந்தர் பிச்சை எந்த துக்ளக படிச்சாரு சொல்லுங்க? துக்ளக படிச்ச முறை எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். துக்ளக படிச்ச முறை எங்க இருக்கா? துக்ளக படிச்ச முறை கீழ்பாக்கத்துல இருக்கான். துக்ளக படிச்ச முறை அந்த ராமேஸ்வரம் மண்டபத்துல இருக்கான். துக்ளக படிச்ச முறை குணசீலத்துல இருக்கான். துக்ளக படிச்ச முறை குட்டாளத்தை குளிச்சுக்கிட்டு இருக்கான். மெண்டலா திட்டுறான் துக்ளக படிச்சவன். துக்ளக்கு பத்திரிகை தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு தெரியல. இவன் துக்ளக்கு படிச்ச அறிவாளின்ட்டான். மொத்தமே 3000 தான் பிரிண்ட் பண்றான். அதுல 1800 திரும்பி வந்துருதான். 1200 பேர். அதுவும் ஷோ இருக்கும் போது அந்த 1000 துக்ளக்கு அடிக்கிறது ஷோவே படிச்சுட்டு படிச்சு வச்சதான் உண்டு. அவன் மட்டும் தான் படிப்பான். அவன் தான் நாட்டில் அறிவாளிங்கிறான். திமுக முரசொலி படிச்சா திமுக காரங்க துக்ளக்கு படிச்சா பெரிய அறிவில்ல. தலைவர் என்னமா பேசுறாரு? என்னடா பேசுறாரு? 70 என்ன அவர் தலைவர் அப்படின்னா 70 வயசுல நடிக்கிறாருங்க. 70 வயசுல நடிக்கிறான்டா. அதான் நடிக்க பிரச்சனையே. ஏன்னா 70 வயசுல நடிக்கிறான். வைரமுத்து சொல்கிறார். வைரமுத்து 60 வயதுல வந்து என்ன செய்யணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு வயசா 70 வயசு என்ன செய்யணும் வைரமுத்து சொல்லிக்காரு.
சுடுகாடு வரை நடந்து போகும் தெம்பிருக்கும் போதே செத்து போங்கிறார் வைரமுத்து. வைரமுத்து உங்க நெருங்கிய நண்பர் தான். வைரமுத்து கேளுங்க, 70 வயசுக்கு மேல இருக்காத மதிப்புங்கிறாரு. 8 மனுஷவால பிரிச்சுக்கோ, எந்த எட்டில் நீங்க இருப்ப இருக்க தெரிஞ்சுக்கோங்கிறாரு. 7ஆம் எட்டு 8ஆம் எட்டுக்கு மேல இருந்தா நிம்மதி இல்லாரு. 8 64 8ஆம் எட்டுக்கு மேல இருந்தா நிம்மதி இல்லைன்னு ஐயா ரஜினிகாந்த் பாருங்க. வைரமுத்து வரிகள்ல நாங்க சொல்றோம், 8ஆம் எட்டுக்கு மேல இனி உங்களுக்கு நாம் நமக்கு பிள்ளைகளா நிம்மதியே கிடையாதுடா, நிம்மதி கிடையாது. வா, மராட்டிய மன்னன் சிவாஜி இந்த மன்னையாண்டா, அது வெள்ளைக்காரங்காலம், அது காலம், அந்த காலம் வேற. ஆனா அது மன்னராட்சி காலம். ஆனா மக்களாட்சி காலத்தில் ஒரு மராட்டி ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டை ஆழ்வான் என்றால் மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் சும்மா இருப்பதா? இப்ப தஞ்சை பெரிய கோயில குடமுழுக்கு, அது சமஸ்கிருதம் நடத்தணுமா தமிழ் நடத்துமா? ரஜினிகாந்த் நிலைப்பாடு என்ன? ஒரு 2021 வருவாரா, ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாரா, 3 வருஷமா தமிழ்நாட்டை எல்லாத்தையும் சரி பண்ணுவாரா, முடிஞ்சான் கதை. கந்து வட்டிக்கு 1,76,00,000 ரூபாய் கந்து வட்டி விட்டுருக்காங்க. கந்து வட்டி விட்டு, நான் கந்து வட்டிக்கல நான் படலங்க, அது நான் வந்து பிசினஸா பண்ணலங்க. வேற என்னமா பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்காக கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல கைமாத்தல கொடுக்கணும், என் கந்து வட்டி கொடுத்த 18 பேங்க்ல கூட இளவரத்து ஸ்டேட் பேங்க்ல கூட 12% வட்டி தான். இவன் 18% மார்வாள். அதுவும் யாருக்கு? தெரிஞ்சவங்களுக்கு வட்டி. தெரிஞ்சவன் யாரு? பஜன்லால், அர்ஜுன்லால், பூரா மதன்லால் செட்டா இருக்கான், பூரா மார்வாடி போயிலுங்க. அப்போ உன் நண்பன் முறை யாரு? மார்வாடி. தமிழ்நாடு சொல்றது என்ன? வாழ வச்ச தெய்வங்களாட தமிழக மக்களையா என்ன வாழ வச்சீங்க? ஏன்னா வாழ வச்சீங்க, வாழ வச்சு மக்களான தமிழ் மக்களின் சொன்னீங்க. ஆனா தமிழ் மக்களை நீங்க வாழ வைக்கல ராஜா. அப்ப உங்க நீங்க ஏன் ரஜினிகாந்த் பேசுறீங்கன்னா, ரஜினிகாந்த் உருவத்துல பிஜேபி உள்ள இறங்குறான். கீழ்மட்டத்தில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகளை பிஜேபி சங்கியாக மாத்துறான். அது தெரியாத மாதிரி மாத்துறான். பிஜேபி முழுக்க நாடு முழுக்க புற்று போல பரவி நிற்கிறான். இதை அறுக்க வேண்டிய தேவை இருக்கு. இது திமுக அதிமுக செய்யுமா? இது பெரியார் மண், இது அண்ணா மண்ணுமா? வண்டியா ஏத்தி ஜோதிமணியும் செந்தில் பாலாஜி வண்டியா ஏத்தி அனுப்பான். பெரியார் மண் அண்ணா மண் அவன் செய்ய மாட்டான். இது பெரியார் மண், இது அண்ணா மண் அப்படிமா. என்னாச்சு? பெரியார் வாரிசாலையோ அண்ணா வாரிசாலையோ இந்த பாரதிய ஜனதாவை, இந்த RSS இந்த சங்கிகளை சங்கரிக்க முடியாது. பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும். நீங்க யோசிச்சுக்கோங்க, வேற யாராலையும் முடியாது. அவன் செய்ய மாட்டான். ஏன்னா ஹெச் ராஜா என்ற பாரத தாயினுடைய புதல்வனை முதலாக சட்டசபைக்கு அனுப்பி வச்சதே இந்த தவத்திரு ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஹெச் ராஜாவை சிபி ராதாகிருஷ்ணன் நல்ல கனவை எதிர்த்து சிபி ராதாகிருஷ்ணனை போட்டி போட வைத்து சிபி ராதாகிருஷ்ணனை வெல்ல வைத்தது இந்த திமுக தான். வரலாறு நீங்க மறந்துட்டீங்க. அதிமுக சொல்றீங்க, அதிமுக பேசுறதே இல்லை. நாம் தமிழ் கட்சி எங்க அவன் அடிமையிலும் கீழான அடிமை. ஒரு அடிமையை போய் நாங்க எப்படிங்க திட்ட முடியும்? ஒரு மானரோசம் உள்ளவன்ட்டு பேசலாம். அதாவது பெரியார் தான் சொன்னாரு, மானமுள்ள 1000 பேர் சண்டை போடலாம், மானங்கிட்ட ஒருத்தனை கூட சண்டை போட முடியாதுங்கிறார். அவன் மானம் கெட்டவன். கேரளாவில் பக்கத்து நாடு மலையாள கேரள தேசம். அந்த கேரள தேசத்துல இந்த சிஏக்கு எதிராக தீர்மானம் கொண்டு இருக்கான். ஏன்? அவன் மானமுள்ள மலையாளி. இப்ப நாங்க அதிமுக கண்டு கேட்கிறோம், எங்க பக்கத்துல கேரள நாட்டுல இப்படி குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து நாங்க நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க செய்யலாம்ல? டக்குனு அதிமுக கோவப்படுறாங்க. உனக்கு என்ன அறிவு இல்ல? மானமுள்ள மலையாளி விட மானங்கிட்ட அதிமுக எங்களை எப்படி ஒப்பிடலாம்? உனக்கு நான் வேற மாதிரி ஆயிடுவேன். நீ என்ன வேணாலும் சொல்லு. ஒரு மானமுள்ள மலையாளிய மானங்கிட்ட இங்க கூட ஒப்பிட்டிய நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? வடிவேல் மாதிரி குதிக்கிறாங்க. தெரியாம சொல்லிட்டாங்க, எசமா மன்னிச்சிருங்க. அடிமைகள் இருக்கலாம். அன்னைக்கு அம்மா காலம் நக்கனா, அதுக்கப்புறம் சின்னம்மா காலம் நக்கினாங்க, இப்ப மோடி காலம் நக்கிட்டு இருக்காங்க. அவங்களை பொறுத்த நக்கிறதுக்கு ஒரு கால் வேணும், அவ்வளவுதான். அது எந்த காலம் பார்க்க மாட்டான், நல்ல காலம் தான் நக்கிடுவாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் மை லார்ட். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களெல்லாம் பேசப்படாது. உலகத்தில் உச்சபட்ச வன்முறை என்பது ஒருத்தனை அடித்தால் திருப்பி அடிக்க மாட்டான் என்று தெரிஞ்சு அடிக்கிறதா உச்சபட்ச வன்முறை. நாங்க எப்படி அடிக்க முடியும் அதிமுகவை? சொல்லுங்க, எப்படி அடிக்க முடியும்? அது கேடுகட்ட கேவலகட்ட ஈழங்கட்ட கட்சியாக மாறி பல வருஷமாச்சு. நாளைக்கு சின்னம்மா வர போறாங்க. சின்னம்மா வந்த சின்னம்மா காலம் வைக்க தயாராயிட்டாங்க பூரா. இப்ப சின்னம்மா இப்ப அதிமுக ஒரே பிரச்சனை தான். சின்னம்மா கிட்ட போறதா இப்ப எங்க போறது? நேரா போங்க, சுடுகாடு இருக்கும், படுத்துங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ அங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, புரட்சியாளர். அவரு நாய்க்கு பிறந்தாரா, நாய் அவருக்கு பிறந்தாலும் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. பாலாஜின்னு ஒரு ஆளு, ராஜேந்திர பாலாஜி, ஹச் டாக்கு மாதிரி இந்த ஓடபோன் படத்துல ஒரு டாக் வரும் பாருங்க, ஹச் டாக்கு, அந்த டாக்கு மாதிரியே இருப்பாப்ல. நான் டாக் அவசியப்படுத்த டாக் யாராவது கேஸ் போட்டாதீங்க பாவம் அந்த டாக்கு. அந்த டாக்குன்னு சொல்ற பாருங்க அந்த அமைச்சர் சொல்றாரு, இஸ்லாமியருக்கும் தமிழ்நாட்டில் என்ன வேலை, இஸ்லாமியருக்கு இந்தியாவில் என்ன வேலை, இஸ்லாமிய பாகிஸ்தான் போகின்றாரு. நான் கேட்கிறேன், நாய்க்கு நாட்டு என்ன வேலை? போய் அங்கிட்டு போ, என்ன வேலை? அதாவது நாய்க்கு வேலையும் இல்லையா, நிக்க நேரமும் இல்லையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
அந்த கதையா இருக்கு. அவர் சொல்றாரு, அவர்லாம் முழு சங்கியா மாட்டாரு. சொல்லிட்டாருல, எங்க அம்மா ஜெயலலிதா, எங்க அப்பா மோடின்ட்டாரு, முடிஞ்சு கதை. அதுக்கப்புறம் பேசி வேஸ்ட் இல்ல. மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா மீது எங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கு. ஆனால் அவர்களை நாங்கள் போற்றுகிறோம். ஏனென்றால் கருணாநிதி என்ற ஒரு கொடியவனை கடைசி வரை ஒரு பொம்பளை எதிர்த்து நின்னா அதுக்காக ஜெயலலிதாவை நாங்க மதிக்கிறோம், போற்றுகிறோம். அந்த ஜெயலலிதாவை என்ன சொல்றான், ஜெயலலிதா எங்களுக்கு அம்மா, மோடி எங்களுக்கு அப்பான்றா. அப்ப என்ன நீ எவ்வளவு கேவலப்படுத்துற, அந்த அம்மையார கேவலப்படுத்துறான். அப்ப இவர்களை நாங்க எப்படி ஏத்து பேச முடியும்? நாங்க எப்படி பேச முடியும் சொல்லுங்க? நாங்க திமுக பேசினா சில இஸ்லாமியில் கோபம் வரும். நாங்க ஒருபோதும் திமுக ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்தது, 1.5 லட்சம் கோடி பணத்துக்காக 1 லட்சம் கோடி 1 லட்சம் மக்களை படுகொலை செய்தது என்பதை பத்தி பேசுறதுக்கு நாங்க கூட்டம் போடல. 1 லட்சம் கோடியை 2Gல மச்சான் ஆர் ராசாவும் கனிமொழியும் சேர்ந்து கொள்ளையடிச்சாங்க என்று சொல்வதற்கு நாங்க கூட்டம் போடல. கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி 30 வப்பாட்டி வச்சு தமிழ்நாட்டை நாசமாக்கினார் என்று சொல்ல நாங்கள் கூட்டம் போடல. தமிழ் என்று பேசி தன் பேரப்பிள்ளை நிறுவனத்துக்கு ஸ்பைஸ் செட்டு, ரெட் ஜெயின் மூவிஸ், மேகனா மூவிஸ் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைத்தாண்டு சொல்வதற்கு நாங்கள் கூட்டம் போடல. அது நாங்க பேச வரல. கடைசி வரைக்கும் திமுக பத்தி பேசி எங்களுக்கு நேரத்தை வீண் பண்ணி நாங்க விரும்பல. அது தேவையில்லை எங்களுக்கு. ஆனா சத்தியத்தை பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம். ஏனென்றால் நீங்க சத்தியத்தை பேசுகிற மார்க்கத்தில் இருக்கிற எங்கள் உறவுகள், நீங்கள் சத்தியத்தின் பேசுகிற எங்கள் பின்னால் நீங்கள் நிற்க என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். சத்தியம் என்பது என்ன? உண்மையை பேசுவதுதான் சத்தியம். அதை அண்ணன் சீமான் சொல்லுவாரு, நான் சத்தியத்தை பேசுகிறேன், அதை சத்தமா தான் பேசுவேன், நீ கேட்டா கேளு, கேட்கலாம் போ என்று அண்ணன் சீமான் சொல்லுவாரு. அதைத்தான் உங்க பிள்ளைகள் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். நாங்கள் தெரு தெருவா கத்துறோம், வீதி வீதியா பேசுறோம். தமிழ்நாட்டில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. வேற எவனாலையும் போட முடியாது. திமுகவுக்கு கொள்கையை கேளுங்க, தலதறிக்க போடுவான். இந்த மதிமாறனும் திமுக ஒரு பெரிய தோழர் இருக்காங்க. தோசையில சாதி கண்டுபிடிப்பாங்க. தோசை என்ன சாதி, பூரி என்ன சாதி, ரோஸ்ட் என்ன சாதி, வடையில ஓட்ட வடனா அது என்ன சாதி, ஓட்ட போடாத வடனா என்ன சாதி அப்படின்னு அந்த சாதியை கண்டுபிடிக்கிற ஒரு தோழர். அந்த தோழர்கிட்ட திமுகவுடைய கொள்கையை கேளுங்க, தெரியாது. எங்க அண்ணன் குளத்தூர் மணி இருக்காங்க, பேசினா எங்க அண்ணன் திட்டுவாரு, குளத்தூர் மணி. அந்த குளத்தூர் மணிட்ட போய் கேட்டா கொள்கை தெரியாது. திமுக தமிழன் பிரசன்னான்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, அந்த அண்ணன் கிட்ட திமுக கொள்கையை கேட்டா தெரியாது. மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜேந்திர செந்தில் பாலாஜி போய் திமுக கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்தமல்ல அள்ளி விற்கிறதும் பாரு, அது அவருக்கு தெரிஞ்ச கொள்கை. அது அவ்வளவுதான். திமுக என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்கு? திமுக கொள்கை செத்து போய் பல வருஷம் ஆச்சு. அன்புக்குரிய மக்களை, கருணாநிதி மிகச்சிறந்த தலைவர், எழுதுவார், பேசுவார், வசனம் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அந்த கருணாநிதி தவமிருந்து பெற்றெடுத்த அருமை புதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் சாமானியர்களின் பிரச்சனையை திமுக தீர்க்கும் என்று சொல்வதற்கு சாமானியின் பிரச்சனையை தீர்ப்புங்கிறார். சாமானியனுக்கும் சாமானுக்குமே வித்தியாசம் தெரியல. எந்த நேரமும் என்ன ஆகும் போறாங்க. அங்கத்தான் பொள்ளாச்சியில பாலியல் பலாத்காரத்தில் பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. பொள்ளாச்சியில பாலியல் பலகாரம்ங்கிறாரு. கொடுமை. அகழ்வாராய்ச்சி கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடக்குது. அகலாட்சியா? நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப வாயில ஏதாவது பிரச்சனையா இல்ல மண்டையில பிரச்சனையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாருக்கும் எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிதாக்கு அனிதாவுக்கு சரிதாங்கிறது எல்லாமே தப்பு. ஆகஸ்ட் 15 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம். இது 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனா மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, அந்த வகையில ஆகஸ்ட் 30ஆம் தேதி சுதந்திர தினத்துல எங்க தந்தை கோட்டையில கொடியேற்ற வச்சாரு, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அது மறந்து போச்சா? சீடி சக்கர சித்தப்பா ஏற்றெழுத்தி நக்கப்பா என்று சொல்வது போல. ஆகவே அந்த வகையில நான் கேட்டுக்கிறேன், புளியமரத்து அடியில புஷ்பலதா அடியில. ஆகவே இந்த வகையில திராவிட கொள்கையெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ஆகவே அந்த வகையில எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு நான் பெரியார் பட்டம் கொடுக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் எனக்கு அட்டா பட்டம் கொடுக்கிறாரு. அட்டாவுக்கு நாங்க அறிஞர் பட்டம் கொடுக்கிறோம். அட்டா அவருக்கு இவங்களே மாத்தி அண்ணா கலைஞருக்கு பட்டம் கொடுக்கிறது, கலைஞர் அண்ணாவுக்கு பட்டம் கொடுக்க, இவன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இவன் கொடுக்க, உதயநிதி ஸ்டாலின் இவனுக்கு கொடுக்க. தமிழ் நாங்கெல்லாம் பேரறிஞர் போல இருக்கு, பெரிய அறிஞர். தமிழ்ல பெரிய புரட்சியாளர். எங்க தாத்தா எல்லாம் பெரிய அறிஞராம்ல, பெரிய தமிழ்ல அப்படியே புலவராமல உதயநிதி ஸ்டாலின். அவர் பெரிய புரட்சியாளர். இந்தி திணிப்பு போராட்டத்தில் எங்களுடைய கீழப்புற சின்னசாமி சாகும் போது அவர் கால் மாட்டை பிடிச்சி அழுது யாரு? உதயநிதி ஸ்டாலின் தான். உங்களுக்கு தெரியாத அந்த வரலாறு உங்களுக்கு இல்ல. அது நம்ம வெள்ளைக்காரனை எடுத்து வேலுநாச்சியார் சண்டைக்கு போகும்போது சிலம்பத்தை சுத்துறது யாரு? உதயநிதி ஸ்டாலின் தான். அது உங்களுக்கு தெரியாதுன்ட்டான் என்கிட்ட. அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பேண்ட் என்ன சொல்றான் ஒருத்தன், நீ இவ்வளவு பேண்ட் ஷர்ட் போட்டுக்க, அது காரணம் யாருன்ட்டான். யாருங்க காரணம்? திமுக தானே காரணம். நான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும் லூயிஸ் பிலிப்ல வாங்கணும்டா அப்படின்னா கிடையாது.
திமுக வந்தா உனக்கு பேண்ட் செட் போடுறதே கத்து கொடுத்தது. இந்த ஊர்ல பள்ளியில முதல்ல பேண்ட் போட்டது யாரு? என் தாத்தா மரண வடிவேலு. அது மாதிரி நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டதுக்கு, நம்ம பகுத்தறிவா பேசுறதுக்கு காரணமே திமுக தான், பெரியார் தான், அண்ணா தான். பெரியார் என்று இந்த தலைமுறை இளைஞர்கிட்ட கேட்டா பெரியார் யார் என்று கேட்பா, அண்ணா என்று கேட்டா என்னன்னு கேட்பான்டா. பெரியாரும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது. நாங்கள் பிரபாகரனை படித்து வந்த பிள்ளைகள், நாங்கள் பெரியார் அண்ணாவை பார்த்து வந்த பிள்ளைகள் அல்ல. எங்களுக்கு பெரியார் இருக்காரு. எங்களுக்கு யார் பெரியார்? எந்த சமூகத்திற்காக கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையார் பாடினார். அவர் பிச்சை எடுத்து படிக்க வச்ச எங்க ஐயா காமராஜர் எங்களுக்கு பெரியார். தன் சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக எழுதி கொடுத்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு பெரியார். சாதி மறுப்பு திருமணம் செய்து கடைசி வரை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த ஜீவானந்தம் எங்களுக்கு பெரியார். 350 வகையான அரிசிகளை மீட்டெடுத்து மஞ்சளையும் வேம்புவின் உரிமையை மீட்டெடுத்த எங்கள் ஐயா நம்மாழ்வார் எங்களுக்கு பெரியார். நேருவை எதிர்த்து பாராளுமன்றத்தை பேசிய கண்ணியமிக்க காகிதம் எங்களுக்கு பெரியார். புரட்சியை இந்த மண்ணில் விதைத்த பழனி பாபா எங்களுக்கு பெரியாரை ஒழிய வேற எந்த பெரியாரும் எங்களுக்கு தெரியாது. வேற எந்த பெரியார் எங்களுக்கு இல்ல. சொல்றான் பெரியார் அண்ணா பெரியார் அண்ணா பெரியார் அண்ணா, இதை வச்சுதான் ஓட்டிட்டான் 50 வருஷத்தை. நீங்க சொல்றீங்க நீங்க மார்க்கம் படிக்கீங்க, நல்ல சிந்தனை 70 ஆண்டு கால இறை பயிற்சி சமம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. நல்ல சிந்தனை 70 ஆண்டு கால இறை பயிற்சி சமம் என்று. ஆனால் 70 ஆண்டு காலமாக சிந்திக்காமல் இந்த திமுகவுக்கும் இந்த அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டீங்க. ஒரே ஒரு முறை சிந்தித்து ஓட்டு போடுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள், சிந்திங்கள் என்று பேசத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இந்த குடியுரிமை சட்டத்தையோ இந்த என்ஆர்சியோ நீங்கள் கவலைப்படாதீங்கள். சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வரை இந்த மண்ணில ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. வா பிஜேபி வா, ஆர்எஸ்எஸ் வா, ஹெச் ராஜாவா. நீங்க ஹெச் ராஜா பேசினா என்ன பாய் பாகிஸ்தான் போகணுமா அப்படின்னு கேட்பான். என்ன இஸ்லாத்துல இருந்துட்டு இந்துக்களை பேசுறீங்க அப்படின்னு கேட்பான். நானும் எங்க அண்ணன் கல்யாண சுரமை அண்ணன், நானாவது பரவாயில்ல, எங்க அண்ணன் கல்யாண சுரம் தேவாரம் திருவாசகத்தை தினமும் படிக்கிறவர், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று தினமும் பேசுகிறவர். நாங்களும் அண்ணன் கல்யாண சுரம் கேட்டா ஹெச் ராஜா நவ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு போயிருவான். எங்க கிட்ட பேச முடியாது. என்ன நாங்க கேட்போம். நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணின் பூர்வகுடி மகன், நான் மருதுபாண்டி தீரன் சின்னமலையின் அலமுகத்துவாணி வாரிசு. நீ யாரு வாரிசு சொல்லு? நீ யாரு வாரிசு? ஹெச் ராஜா யார் வாரிசு? ஹெச் ராஜாவுக்கு இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நாங்க கேட்க முடியும், நீங்க கேட்க முடியாது. அதனால என்ன சொல்றோம், நீங்க கம்முடுறீங்க, ஓட்டை மட்டும் போடுங்க. சங்கிகளை எங்களால் மட்டும்தான் சங்க இருக்க முடியும், வேற எவனாலையும் முடியாது. வேற நீங்க அமைதியா நில்லுங்க, ஓரமா நில்லுங்க, உங்கள் கூட நாங்க நிற்போம். அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டதான் உங்களுக்கு உழைப்பு நினைச்சாதீங்க. ஓட்டு போட்டா ரொம்ப ரொம்ப உழைப்போம், ஓட்டு போடலாம் ரொம்ப 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 உங்களுக்காக நாங்கள் உழைப்போம். இது எங்க கடமை. நான் சொல்லல, காகிதமில்லத்திலிருந்து பழனி பாபால இருந்து இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக உழைத்த அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் மதத்தால் மார்க்கத்தால் இஸ்லாமிய ஒழிய நாங்கள் இனத்தால் மொழியால் தமிழர்கள் என்று பல பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்கள் யாரும் அரபு நாட்டிலிருந்து வரல, அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரும் அரபு நாட்டுடைய, நீங்கள் பாபருடைய வாரிசுகள் கிடையாது. அதனால தெளிவா நீங்க மண்ணின் மக்கள். ஹெச் ராஜாவுக்கு இந்த மண்ணில் என்ன உரிமை இருக்கோ அதை விட அதிக உரிமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்திய விடுதலைக்காக அதிகமாக உழைத்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த இந்தியாவை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் தான் அதிகமாக உழைத்தது, பணம் கொடுத்தார்கள். காந்தி தன் சுயசரிதையில் எழுதுகிறார். காந்தி தேசம் என்று பேசுகிற இந்த தேசம் காந்தியின் சுயசரிதையை படிக்கல. என்னுடைய போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு முதன்மையான காரணம் 120 கோடி ரூபாயை அன்றைக்கு கொடுத்த ஆதம் சவேரி என்ற இஸ்லாமிய சகோதரர் என்று காந்தி பதிசுகிறார். காந்தியை படிக்க தவறிய தேசம் இந்த தேசம். எவனும் பேச காந்தி ஜெயந்தி எல்லாரும் கொண்டாடுனா, காந்தி நினைவு நாளை அனுசிக்கிறாங்க. ஆனா காந்தி எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டாரு எவனும் பேசுறது இல்ல. நாங்கள் மட்டும்தான் சொன்னோம். ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு பயங்கரவாதி கோட்சே என்ற கொடியவனால் இந்த காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாத ஒழிப்பு தினம் இந்த தினம் என்று நாங்கள் பேசுறோம். வேற எவனும் பேச மாட்டான். என்ன பேசுவோம்னா, கமலஹாசன் பேசிட்டாரு, வாபஸ் வாங்கிட்டாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்துன்னு பேசினாரு, முந்த நாள் சுட்டு போட்டிருக்காரு. சுதந்திர காந்தியை சுட்டுக் கொண்டது தேசப்பட்டியுள்ள இன்னொரு இந்தியா. காந்தியை சுட்டுக் கொண்டது தேசப்பட்டுள்ள இன்னொரு இந்தியர். முடிஞ்சு கதை. நிக்க மாட்டான், உறுதியா நிக்க மாட்டான், பயந்துருவான், அஞ்சிருவான். ஆனா நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், எதற்கும் பயப்பட மாட்டோம். சத்தியத்தை பேசுவோம்.